அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு. புற்றுநோய் தமிழ்நாடு அல்ல, இந்தியாவில் உலகம் முழுவதும் அச்சுறுத்தி வரும் ஒரு மிகப்பெரிய கொடிய நோயாகும். இந்த புற்றுநோய் நோயாளிக்கு மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பத்தையும் பாதிக்கிறது, அவர்கள் குடும்பத்து சூழ்நிலையும் பாதிக்கிறது, பொருளாதாரத்தையும் பாதிக்கிறது. அனைத்துக்கும் புற்றுநோய் வராமல் தடுப்பதே மிக சிறந்ததாகும். புற்றுநோய் வருவதற்கு முன் நம்ம தடுக்கணும். அதற்கான வழிமுறைகள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். புற்றுநோய் என்பது நமது உடலில் உள்ள உறுப்பில் ஆர்கன், லிவர், லங்கு, பேன்கிரியாஸ், புரோஸ்டேட் இந்த மாதிரி உறுப்புகளிலோ அல்லது உடல் பகுதிகளிலோ, வாய்களிலோ, மலவாய் குடல், பெருங்குடல், சிறுகுடல்லையோ, இறைப்பையிலையோ, உணவு குழல்லையோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள செல்களில் நடக்கும் திடீர் DNA மாற்றத்தால் அந்த பகுதியில் உள்ள செல்கள் கட்டுப்பாடின்றி பல்கி பெருகி வரக்கூடிய நோய் தான் கேன்சர் நோய். இந்த கேன்சர் நோயை இப்ப சமீபமாக அதிகரித்து வருகிறது. முதலில் ஊருக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க, தெருவுக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. இப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கேன்சர் பேஷண்ட், நண்பர்களோ குடும்பங்களோ கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். இதற்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்தாலும் தற்பொழுதைய முறையில் புற்றுநோய்க்கு வராமல் தடுப்பதே சிறந்தது. அப்படி புற்றுநோய் வருதா இருந்தால் அதை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஆரம்பத்தில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 என்று 4 வகை இருக்கு. இந்த 0 to 1 அந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா புற்றுநோயை ஈஸியாக மருத்துவம் பார்க்கலாம். அதற்கான விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. இந்த புற்றுநோய் பாத்தீங்கன்னா ஏன் இப்ப சமீப காலமாக அதிகரித்து வருகிறதுனா, பருவநிலை மாற்றம் ஒண்ணு, உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம். நம்ம இயற்கைக்கு மாறான நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அடுத்தது உடல் பருமனால வருகிறது, வைரஸ் நோய்கள் பாதித்ததுனால வருகிறது, இந்த புகையிலை, குட்கா, பான் நாக்கடியில வைக்கிறதுனால அந்த காரணத்தினாலும் வருகிறது, குடிப்பழக்கத்தினாலும் வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக்ஸ், இந்த நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, அழகுபடுத்துறோம் சொல்லி நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனாலயும் இந்த புற்றுநோய் வருது. பரம்பரையா வருது, ஒரு 10-20% தான் பரம்பரையாக தற்காலத்தில் வருகிறது என ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. உரங்கள் போடுறது, பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக எல்லாத்தையுமே பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்றது, இந்த மாதிரி காரணங்களாலும் புற ஊதா கதிர்கள், அல்ட்ராவயலட் ரேடியேஷன், கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செய்யறது, இந்த சிமெண்ட் ஃபேக்டரியில நுரையீரல் சம்பந்தப்பட்ட சிகரெட், புகையில, பீடி குடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் கேன்சர் வரும். இந்த மாதிரி கேன்சர் நிறைய காரணங்களால் வருகிறது. கேன்சர் நோயின் அறிகுறிகள், நான் சொல்லும் அறிகுறிகள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கோ யாருக்காக இருந்தால் மேற்படிப்பு படித்த மருத்துவர்களிடமோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படித்த டாக்டர்களிடமோ சென்று காண்பிக்க வேண்டும். நீண்ட நாள் ஆறாத புண் வாயிலோ, கையிலோ, காலிலோ, இல்ல மலவாய் குடல்லையோ எங்கேயாவது நீண்ட நாளாக ஆறாத புண், அல்சர், கிரானிக் அல்சர் அந்த மாதிரி இருந்தாலோ, 3 மாதத்துக்கு மேல் வாய்ப்புண் ஆறவில்லை என்றால் மருத்துவரிடம் சென்று பார்க்க வேண்டும். பசியின்மை தொடர்ந்து 3 மாதத்துக்கு மேல் இருந்தாலும் கவனிக்க வேண்டியது. அடுத்தது இருமல், தொடர் இருமல், 1 மாதம் 2 மாதங்களே 3 மாதங்களுக்கு மேற்பட்டு இருமல், தொடர் இருமல், எந்த மருத்துவம் செய்தும் இருமல் உங்களுக்கு 3 மாதங்களுக்கு மேல இருமல் இருக்கிறது என்றால் கேன்சர் நோயாக அறிகுறியாக இருக்கலாம். கட்டி, கழுத்திலேயோ, அக்கல்லையோ, தொடையிலையோ எங்கேயாவது கட்டி, வயிற்றுல கூட கட்டி வரலாம். இது ஸ்கேன்ல தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு கழுத்து பகுதியில ஆக்சிலால உங்களுக்கு கட்டி வருதுனாலும், பெண்களுக்கு மார்பு வலது பக்கமாகலையோ இடது பக்கமாகலையோ கட்டி முகப்பர் அளவு இருக்கும் போதே கண்டுபிடிக்க வேண்டும். சிறிய அளவில் இருக்கும் பொழுது அந்த லம்ப் என்னுவாங்க, பிரஸ்ட் லம்ப், அந்த லம்பை மட்டும் எடுத்தா போதும். உங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா காம்ப்ளிகேஷனா நிறைய ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா வாய் வழியாக ரத்தம் வருது, இருமனால ரத்தம் வருது, இருமல் கூட சளி கூட ரத்தம் வருதா, இல்ல மோஷன் போகும்போது மலவாயில ரத்தம் வந்தாலோ, வயிற்று வலி அதிகமா, வயிற்று வலி நிறைய நாட்கள் 3 மாதம் 6 மாசத்துக்கு மேல தொடர்ந்து வயிற்று வலி இருக்கு, எந்த மருத்துவம் பார்த்தாலும் வயிற்று வலி குறையவில்லை என்றாலோ, உடல் சோர்வு அதிகமாகி உடல் எடை 10 கிலோ 15 கிலோ திடீரென்று குறைந்தாலோ நீங்கள் உடனே கேன்சர் நோய்க்கான டெஸ்ட்கள் பண்ண வேண்டும். பெண்களாக இருந்தா மார்பில் கட்டி இருந்தா மேமோகிராம் டெஸ்ட் பண்ணணும். மேமோகிராம் டெஸ்ட் பண்ணி அதை கட்டி இருக்கும் போது FNAC, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அந்த பயாப்சி பண்ணி பார்க்கணும். வைரஸால் கேன்சர் வருமா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக வரும். வைரஸால வரக்கூடிய கேன்சர் நோய்கள் சிலவற்றை நான் சொல்கிறேன். HIV வைரஸால கேன்சர் நோய் வரும், HBsAg நோய் கேன்சர் வரும்,
அடுத்து வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்ற இதனால கேன்சர் வரும். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்பது பெண்களுக்கு வந்து செர்விக்ஸ் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோய் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. அது வந்து ஆரம்ப காலத்துல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அது போக போக வந்து நீண்ட நாட்கள் அந்த வைரஸ் வந்து அந்த இடத்தில் தங்கும் பொழுது கருப்பை வாய் புற்று செர்விக்ஸ் கேன்சர் வருகிறது. இந்த செர்விக்ஸ் கேன்சரை வந்து தடுப்பதற்கு இப்ப தடுப்பூசி வந்து விட்டது. உங்கள் பெண் குழந்தைகளுக்கு வந்து உங்கள் குடும்ப மருத்துவரை சந்தித்து அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸை வந்து வராம கேன்சரா மாறாம தடுக்க தடுப்பூசி நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவரை ஆலோசித்து அதில் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து வந்து ஹெச்பிஎஸ்ஏஜின்றது ஹெப்படைட்டிஸ் பி. அதனால வந்து வைரஸ் வந்து கல்லீரல் பாதித்து கல்லீரல் கேன்சர் உருவாகியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி வைரஸ்ல வந்து கால்கோமா இந்த மாதிரி நிறைய கேன்சர் வகைகள் வருகிறது. வைரஸ்னால வந்து ஆரம்பத்திலே வைரஸை வந்து கட்டுப்படுத்தி அதற்கான தகுந்த மருத்துவத்தை உங்கள் குடும்ப மருத்துவர் மூலம் பார்த்து கொள்ள வேண்டும். நாட்டில் பிறந்த நாம் தமிழர்கள் பெருமை கொள்ள வேண்டும். ஏனெனில் நமது முன்னோர்கள் சொன்ன உணவுப் பொருட்கள் பொங்கல், ரசம், சாம்பார் இதை தயாரிக்கும் அனைத்து உணவுப் பொருட்களிலும் கேன்சர் என்ற நோயை வராமல் தடுக்கும் மூலப்பொருட்கள் பைட்டோகெமிக்கல்ஸ் உள்ளது என ஆராய்ச்சிகள் மூலம் தற்பொழுது தெரிய வருகிறது. நாம் அனைவரும் வெண்பொங்கல் வாரத்துக்கு 2-3 முறை சாப்பிட வேண்டும். குறிப்பாக பெண்கள் மார்பக புற்றுநோய் வரும் தடுக்கும் அபாயத்தை இந்த வெண்பொங்கல் குறைக்கிறது. மூலப்பொருட்கள் இந்த வெண்பொங்கல் சமைக்கும் உணவுப் பொருட்களில் இருக்கிறது. பச்சரிசி, சிறுபருப்பு, சீரகம், மிளகு, நெய், கருவேப்பிலை இது அனைத்தும் மார்பக புற்றுநோயை தடுக்கும் சக்தி உள்ளது. இதை நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இன்டர்நேஷனல் ஜர்னலில் பப்ளிகேஷனாக போட்டிருக்கேன். அது உங்கள் பார்வைக்கு. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் பிங்க் அக்டோபர் என்று உலகம் முழுவதும் அழைக்கிறார்கள். இதற்கு காரணம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் அபாயத்தை முன்கூட்டியே நம்ம விழிப்புணர்வு கொடுப்பதனால் பிங்க் அக்டோபர் என்று சொல்கிறார்கள். அதே போல் இயற்கையாகவே பிங்க் கலரில் உள்ள பூக்கள் பன்னீர் ரோஸ், ரோஜா பூ, தாமரை, செம்பருத்தி, மந்தாரை போன்ற பூக்களில் இருக்கும் பைட்டோகெமிக்கல்ஸும் பெண்களுக்கான மார்பக ஹெல்த்துக்காகவும் மார்பக புற்று வருவதை தடுக்கும் பைட்டோகெமிக்கல்ஸ் உள்ளது. இதை வந்து ஒரு ரிவ்யூ ஆர்டிகலாக இன்டர்நேஷனல் ஜர்னலில் பப்ளிகேஷன் போட்டுள்ளேன். பார்க்கும் இந்த இன்டர்நேஷனல் ஜர்னல் பப்ளிகேஷன்ஸை ப்ரொஃபசர் டாக்டர் கே தங்கதுரை நானும் எனது ஸ்டூடெண்ட் டாக்டர் அபிராமி அண்ட் டாக்டர் மாணிக்கம் ஐயா சீனியர் பிசிஷியன் அவர்களும் இணைந்து பப்ளிகேஷன் போட்டிருக்கோம்.